ஹே ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். அதாவது நம்மளோட விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா, நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா, நாம் என்ன பண்ணுவோம்? ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவோம், ரொம்ப கவலைப்படுவோம், ஒரு சமயத்தில் அழுவோம். இந்த உலகத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யாருமே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நிறைய விதவிதமாக வந்துட்டு புலம்புற அளவுக்கு நம்ம டிப்ரெஷனில் போயிடுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாம் என்ன பண்ணுறது? நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும் லைஃப்பில். எல்லாமே எப்போவுமே கரெக்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. எதிர்பாராத விஷயங்களும் நடக்கும், அதுதான் லைஃபு. நமக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரியே லைஃப் இருந்துருச்சு அப்படின்னா போர் அடிக்கும். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே கிடச்சிச்சு அப்படின்னா சந்தோஷம்தான். ஆனால் அதுவே திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? போர் அடிக்கும். அடாச்சி என்னடா இது அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சலுப்பா, ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். சரியா? ஆனால் வந்துட்டு அதில் நிறைய தடைகள், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது நான் கிட்ட வந்து கிடைக்காம போகுது, ரொம்ப லேட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், வேகம் வரும், அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை வரும். சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் மாறி மாறி நடக்கும்போது தான் நம்ம லைஃப்பில் நிறைய ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்த, பர்சனலான விஷயத்த பேசியிருப்போம். சரியா? நாம் தொடர்ந்து என்னோட சேனலில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களோட சஜஷன்ஸ், கமெண்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுனாலோ, சந்தேகங்கள் இருந்ததுனாலோ, இல்லை எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது, நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து அதுக்கு ஷேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம், வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுறது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வீடியோவை பார்க்காம டைரெக்டாக வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நம்ம நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறோம், நிறையா வந்துட்டு பேசுகிறோம், டவுட்டை கிளியர் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்படின்னா இது கிடையவே கிடையாது. லைக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரியும். நீங்கள் அங்கே ரெண்டு ரெண்டு வார்த்தையை கேட்குறது, விஷயத்தை முழுசையாக கேட்காம பாதி பாதி கேட்டு போகிறது, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முழுசாக தெரியாது. ஓகே? நம்ம நிறைய வந்துட்டு புலம்ப ஆரம்பிப்போம். ஓகேவா? நமக்கு பிடிச்சது லைஃப் நடக்கலை, லைஃப் பார்ட்னர் அமையலை, எனக்கு பிடிச்ச ஹஸ்பண்ட் சரியில்லை, எனக்கு பிடிச்ச மனைவி வந்து சரியாக அமையலை, இந்த மாதிரி நிறைய நான் லவ் பண்ண பையன் வரல, நம்ம லவ் பண்ண பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கல, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு புலம்புவோம், கவலைப்படுவோம். அப்படிங்கும்போது நமக்கு நிறைய மன உளைச்சல் அதிகமாகும். டிப்ரெஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த உலகத்தில் நம்ம இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை பிரச்சனைகள் துரத்தும், லைஃப்பில் வந்து புஷ் பண்ணும். சரியா? அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அடுத்தவங்க கிட்ட என்ன சொல்கிறது அப்படிங்கிறது கூட தெரியாது. என்ன பண்ணலாம்? அதாவது பொழுதுபோக்குக்காக சில பேர் டிவி பார்ப்பாங்க, கேம் விளையாடுவாங்க, பாட்டு கேட்பாங்க. இவங்களால் அதை கூட ஒழுங்காக பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிப்ரெஷன். லைஃப்பில் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. என்ன காரணம்? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எந்த விஷயத்த செஞ்சாலும் தடை அதை ஸ்டாப் பண்ணுது, சக்ஸஸ் ஆகலை. இந்த மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா யாருக்கு தாங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவான திங்கிங் வரும்? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து கோபம், இந்த மாதிரி சமயத்தில் அதிகமான உணர்வு என்ன வரும் அப்படின்னா கோபம் தான் வரும். சரியா? நீங்கள் வந்துட்டு யார் மேலே கோபம்?
நம்ம கடைசியில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு யார் விட்டுட்டு போனாங்களே அவங்க மேலே கோவம் வரும். இதுக்கெல்லாம் யார் காரணமே அதுக்கு அவங்க மேலே கோவம் வரும். கடைசியில் இதெல்லாம் ஏன் சரியாக நம்ம பார்க்கல, இதெல்லாம் நம்ம சரியாக ஏன் பண்ணலை அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு கோவம் வரும். இதெல்லாம் வந்து நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கான அறிகுறி. இப்படி நடக்கும்போது நீங்கள் அமைதியாக இருங்க, பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, இல்லைன்னா படுத்து தூங்கிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம மன ரீதியாக நிறைய பாதிக்கும் நமக்கு. அது பாதிச்சது அப்படின்னா நமக்கு சரியில்லை. நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிற சாமி கும்பிட்ற வழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். இந்த உலகத்தில் எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது, சரியா? கொஞ்சம் மன நிம்மதியோட சந்தோஷத்தோட இருக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வேணாலும் இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள், அவங்களுக்கு அவங்களோட ப்ராப்ளமே வந்து பெருசு, சரியா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த டைமில் நம்ம மன அமைதி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மன நிம்மதி ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள். தியானம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு பெருசாக ஹை லெவல்லாம் பண்ண வேணாம். கம்முன்னு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க. இது காலையில் இல்லை நைட்டு இல்லை முடிஞ்சால் 2 நேரமும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வந்து மன நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும், சரியா? இதை நீங்கள் பண்ணும்போது எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும். ஓகே, நீங்கள் உடனே வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து புத்தராக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நீங்கள் ஒரு 5-6 நாள், 4 நாள், 5-6 நாளில் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக மாறிடுவீங்க. உங்கள் பிரச்சனையை பற்றி ரொம்ப அளவுக்கு அதிகமாக யோசனை பண்ணி மன உளைச்சல் ஆக மாட்டீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மனசை வந்து சரி பண்ணினா மட்டும்தான் நம்ம எதை அட்ராக்ட் பண்ணணும், எதுக்காக அட்ராக்ட் பண்ணணும், அது நம்ம லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு நாம் ஒர்த்தா இல்லை அவங்க ஒர்த்தா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிய வரும், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முக்கியமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.